அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. சென்னையில் அதிகரித்து வரும் கடும் வெப்பம் காரணமாக வரும் ஆண்டுகளில் சுமார் 1,45,000 முழுநேர வேலைவாய்ப்புகளுக்கு இணையான வேலைநேரம் பாதிக்கப்படும் என்று உலக வங்கி அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் இந்திய நகரங்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் திறந்த வெளியில் பணிபுரிபவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அடிக்கடி ஓய்வெடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும், இதன் காரணமாக தொழிலாளர்களின் வேலை நேரமும் உற்பத்தி திறனும் பெருமளவில் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் கடும் வெப்பத்தால் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உலக வங்கி விரிவான ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கடும் வெப்பத்தால் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் வரும் 2050ஆம் ஆண்டுக்குள் 10 லட்சத்திற்கும் அதிகமான முழுநேர வேலைவாய்ப்புகளுக்கு இணையான வேலை நேரம் இழக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும், சென்னையில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 1,41,000 முழுநேர வேலைவாய்ப்புகளுக்கு இணையான வேலை நேரம் பாதிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2050ஆம் ஆண்டில் இந்த பாதிப்பு மேலும் அதிகரித்து 1,45,000 உயரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 2030ஆம் ஆண்டில் 2,66,000 வேலைவாய்ப்புகளுக்கு இணையான வேலை நேரம் பாதிக்கப்படும் என்றும், இது 2050இல் 4,18,000 உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா, அகமதாபாத், சூரத், வாரணாசி போன்றவையிலும் பெரும் ஆபத்தான சூழல் கணிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் பல நேரங்களில் இதய பாதிப்பு அல்லது சிறுநீரக செயலிழப்பாக பதிவு செய்யப்படுவதால் கடும் வெப்பத்தின் உண்மையான பாதிப்பு அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களில் முழுமையாக தெரிவதில்லை. இருப்பினும் இந்தியாவில் ஏற்பட்ட 5 நாள் வெப்ப அலையுடன் சுமார் 30,000 கூடுதல் உயிரிழப்புகளுக்கு தொடர்பு இருப்பதும் இந்த ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது.